இங்க நிறைய பேர் பண்ற தப்பே இதுதான். ட்ரேடிங்கிறது நிறைய பேர் இருக்கக்கூடிய ஒரு இடம். நான் $50 ரிஸ்க் எடுக்க போற இந்த நியூஸ் எடுக்கணும், $50 மட்டும் தான் அக்கௌண்ட்ல இருக்கணும். ஃபோர்காஸ்ட் போட்டா சக்சஸ் ஆகும், ஆனால் ட்ரேட் எடுக்கும் போது ஃபெயிலியர் ஆகும். அதை எத்தனை பேர் ஃபீல் பண்ணிருக்கீங்க? சத்தியமா சொல்லுவேன், இங்க பாதி பேர் ஃபெயில் ஆகிறதுக்கு ரீசன் மைண்ட் செட்டில் மட்டும்தான். ஒரு பையில ரிஸ்கை பற்றியே பேச மாட்டாங்க. நான் $100 வச்சு $1000 சம்பாதிச்சேன்னு மட்டும் தான் சொல்லணும். ஏன்டா மக்கள்கிட்ட ரிஸ்கை பற்றி சொல்ல மாட்டாங்கன்னு கேட்டா நான் ஏன் சொல்லணும்? இங்க நிறைய பேர் பண்ற தப்பே இதுதான். அந்த ட்ரேடு சக்சஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பீங்க, அந்த ஒர்க் எஃபர்ட்டை போட்டுட்டு அந்த ஒர்க் எஃபர்ட் லாஸ் ஆகும்போது அதை என்னன்னு தூக்கி போட்டு போகணும். நான் தான் சொல்லல, எனக்கு 10 ட்ரேடுக்கு 10 ட்ரேட் லாஸ் ஆயிடுது. 10 out of 10 ட்ரேட் லாஸ் ஆயிடுது. அதே லாஸ்ட் வீக் பர்ஃபார்மன்ஸ் 8 ட்ரேட் எல்லாமே டார்கெட் இருக்கு. ஸோ இது ட்ரேடிங்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அது எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலுங்க, நான் ஒரு டீ கடை வைக்கிறேன், ஏதோ ஒரு பேண்டமிக் டே க்ளோஸ் பண்ணி தானே ஆகும். கோவிட்ல நடந்துச்சுல, எவ்வளோ பிஸ்னஸ் லாஸ், ஆமாவா இல்லையா? அவ்வளோ பிஸ்னஸ் லாஸ். அப்படியே எல்லாரும் என்ன பண்ணீங்க, எதுக்கு மைக்ரேட் ஆகுறீங்க? ட்ரேடிங்க்கு, கரெக்டா? அப்போ அவ்வளோ பிஸ்னஸ் லாஸ் ஆகிறதுக்கு ஒரு சுச்சுவேஷன் நடக்குது இல்லை? அப்போ நம்ம அந்த பிஸ்னஸை அது பண்ணி தானே ஆகணும். அப்போ பிஸ்னஸ்ல லாபம் நஷ்டம் அப்படிங்கிற 2 ஃபேஸ் இருக்குங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த லாபம் வளர நஷ்டத்தோட என்ன பண்ணணும், காம்ப்ரமைஸ் பண்ணணும். இதை எத்தனை பேர் சொல்லி கொடுக்குறாங்கன்னு தெரியல. அந்த காம்ப்ரமைஸுக்கு நீங்க ரெடி ஆகுங்க. ரெடி ஆனா மட்டும்தான் அந்த சக்சஸை பார்க்க முடியும். அந்த விட்டு கொடுக்குற மனப்பான்மை நமக்கு இருக்கணும். லாஸ் வருதா விட்டு கொடுப்போம், பா ட்ரேட் பண்ணா 2 ட்ரேட் பண்றேன், ஒரு ட்ரேட் லாஸ் ஆகா போயிட்டு போ. ஏதோ ஒரு இடத்துல நம்ம லாஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ட்ரேடிங்கிறது நிறைய பேர் இருக்கக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்துல திட்டத்திட்ட எத்தனை பேர் இருக்கீங்க ட்ரேடிங்குள்ள, ரைட்டா? அப்போ அத்தனை பேரும் போட்டி போடணும். இங்க எல்லாருமே போட்டி போடணும். நம்ம கம்யூனிட்டிங்கிறது ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பீங்க. நம்ம கம்யூனிட்டியில ஒரு 1000 மெம்பர்ஸ் ஒரு சைடு ட்ரேட் எடுப்பீங்க. வேற கம்யூனிட்டியில ஒரு 2000 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அவங்க ஒரு ஆனா இங்க ஒரு ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணி வைக்கணும்னா ஸ்டாப் லாஸ் வைக்கணும். அந்த ஸ்டாப் லாஸ் தான் கால்குலேட்டிவா வைக்கணும், ஆமாவா இல்லையா? அந்த கால்குலேட்டிவா ஸ்டாப் லாஸ் வைக்க சொல்றது ஏன்னா நம்ம ட்ரேடு என்னைக்குமே சக்சஸே ஆகிட்டு இருக்காரு. கண்டிப்பா ஒரு இடத்துல ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணும். ஆனா அந்த ஃபெயிலியரை ஓவர் கம் பண்றதுக்கான ஸ்கில் நம்ம கிட்ட இருக்கு. இங்க நிறைய பேர் பண்ற தப்பு என்ன அப்படின்னா, அந்த ஓவர் கம் பண்றதுக்கான முயற்சி எடுக்கிறதுல. ஏன்னா அவங்களுக்கு தான் இது ஒரு மாதிரி ஆயிடுச்சுல, எஃபர்ட் எல்லாம் ஒரே இடத்துல ஃபெயிலியர் ஆகும்போது இது என்னடா போடா ட்ரையே பண்ண வேணாலும் தூக்கி போட்டு தான் போடணும், அந்த ஃபீல் வந்துச்சா? ஏன்னா அந்த நிலைமையிலலாம் நான் இருந்திருக்கேன். மார்க்கெட்டோட மேக்ஸிமம் டைரக்ஷன்ல நான் சொல்லிட்டேன், பை தான், நீங்க எடுக்கிறது தப்பு கிடையாது. ஆனா நீங்க $200 என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, இந்த நியூஸ் ட்ரேடிங்க்கு நான் எவ்வளவு லாஸ் பண்ண போறணும், அதுக்குன்னு ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி ஒரு $50 மட்டும் வச்சுட்டு நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்கன்னா இந்த அமௌண்ட்டை காப்பாற்றிருக்கோம். போனா 50 வந்தா எவ்வளவு வேணாலும் ஓட்டும். லாஜிக் புரியுதா? ஏன்னா நீங்க $700 வச்சுட்டு நீங்க ரிஸ்க் இருக்கும்போது ஸ்டாப் லாஸ் டிக்கெட் ஆவாரு. $700 மேபி $700 போனாலும் போனலாம். இல்ல நான் சொல்றது அந்த ஸ்லிப்பேஜ் இல்ல போயிடுச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகேவா? நான் அதனால தான் சொல்லுவேன், சப்போஸ் நீங்க நியூஸ் ட்ரேட்ல ட்ரேட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா எந்த அளவுக்கு யூஸ் பண்ண போறீங்களோ ரிஸ்க் அமௌண்ட்டுக்குன்னு தனியா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ட்ரேட் பண்ணணும். புரியுதுங்களா? அந்த அக்கௌண்ட்ல வேற பேலன்ஸே இருக்கக்கூடாது. நான் $50 ரிஸ்க் எடுக்க போற இந்த நியூஸ் எடுக்கணும், $50 மட்டும் தான் அந்த அக்கௌண்ட்ல இருக்கணும். இந்த விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். இப்போ நீங்க புரிஞ்சுக்கிட்டா போனா $50 இப்படி நம்ம ட்ரை பண்ணிக்கலாமே, ஒரு ஐடியா வரும்ல, அதுதான் இல்லாது. இப்போ நான் சொல்லி கொடுத்தேனேமா, இதுதான் இல்லாது. ஏன்னா இது என்ன பண்ண, நசீர் சார் நியூஸ் ட்ரேட்ல பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரே, இதை விட்டு சொன்ன ஏதாச்சும் சொல்லுவாரோ அப்படிங்கிற மாதிரி நியூஸ் ட்ரேட் பண்ணலாம். அதை நான் சொல்லி கொடுத்துருங்க. என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க நியூஸ் ட்ரேட் பண்ண போறீங்கன்னா இந்த $50 மட்டும் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா ஃபுல் கேபிட்டல் போட்டு நான் நியூஸ் ட்ரேட் பண்ணாலும் ஃபுல் கேபிட்டலை வாஷ் அவுட் பண்ணிட்டு ஐயா. அதே மாதிரி ஃபார் த ரெக்வெஸ்ட், யாரையும் ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணாங்க, மாயை தான். இங்க நமக்கு உள்ள வந்தோன்னு தெரியுது ட்ரேடிங் எவ்வளோ ஹார்டு. ஏன்னா அவ்வளோ சொல்லி கொடுத்துமே ரொம்ப நம்ம என்ன பண்றோம், ஸ்ட்ரகிள் ஆகணும்ல. அப்ப எப்படி ஒரு வாரத்துல உங்களை பெரிய ஆளாக்கிடுவாங்க?
உங்களை எப்படி பெரிய ஆளாக்க முடியுங்க. மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை கற்றுக்கிட்டு உங்களுக்கு எத்தனை நாள் ஆகும்? மினிமம் 2 வாரம். மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை கற்றுக்கிறதுக்கு 2 வாரம் ஆகும். அதை ப்ராக்டிஸ் பண்ணி அதை ஒர்க் அவுட் பண்ணி அதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறதுக்கு மினிமம் 3 to 4 மாதம் ஆகும். ஆனால் ஒரே வாரத்தில் நான் கிளாஸஸ் சொல்லித்தரேன், ஒரே வாரத்தில் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி தந்தேன், உங்களை ஒரே வாரத்தில் பெரிய லெவலில் ப்ராஃபிட் பண்ணிடுவாங்கன்னா எனக்கு ஒன்றுமே புரியலையே. லாஜிக் புரியுதா? அப்போது எல்லாமே மாயை மட்டும்தான். வெளியில் காமிக்கிறத நம்பாதீங்க. அதே தான் சொல்லுவேன், எல்லாத்தையும் சொல்றது தான். வெளியில் காமிக்கிறத நம்பாதீங்க. ஏன்னா நம்ம டீமே நம்ம டைவர்ட் ஆகுறது தப்புங்க. யாரும் வெளியில் பார்க்கவங்க எப்படி வேணாலும் போட்டோம், நமக்கு அது அவசியம் இல்லை. ஆனால் நமக்கு தெரியும் நம்ம ஜஸ்ட் ஃபோர்காஸ்ட் போட்டால் சக்ஸஸ் ஆகும், ஃபோர்காஸ்ட் போட்டால் சக்ஸஸ் ஆகும். ஆனால் ட்ரேட் எடுக்கும் போது ஃபெயிலியர் ஆகும். அதை எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்க? அவங்க மட்டும் கைட்டு போங்க. ப்ரோ நான் ஃபோர்காஸ்ட் போடுவேன், சும்மா போடுவேன், அது சக்ஸஸ் ஆகிடும். ஆனால் ட்ரேட் எடுத்தால் மட்டும் ஃபெயிலியர் ஆகுது. எத்தனை பேர்? அது மட்டும் அவங்க மட்டும் கைட்டு போங்க. அப்போ இந்த இடத்துல இருக்க ஒரு மிஸ்டேக் என்னன்னா மைண்ட் செட். காசை பார்த்து ட்ரைவ் எடுக்க போனா இன்னைக்கு ட்ரேட் எடுத்தே ஆகணும். நீங்க என்ன பண்ணணும்? ட்ரேட் எடுத்தே ஆகணுங்க, அந்த மைண்ட் செட் தான். ஆனா ஃபோர்காஸ்ட் போடும்போது வந்தா எடுப்போம், வரலன்னா எடுக்கணும். ஒரு ஜோனை மார்க் பண்ணிட்டு இந்த ஜோன்ல இருந்து வாங்கி வரப்படும், அதை சூப்பரா திருப்பி ஹிட் ஆகி போயிட்டு இருக்கோம். அப்போ அந்த இடத்துல என்ன இருக்கு? பொறுமை இருக்கு. என் ஜோனுக்கு வந்தா எடுப்பேன், வரலன்னா எடுக்க மாட்டேன். ஆனா இதே ரியல் மணி போகும்போது இன்னைக்கு எடுத்து ஆகணும்டா, அது உங்களுக்குன்னு இல்லை, எனக்குமே அதெல்லாம் நடந்துருக்கு. ரைட். ஸோ எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்த ஒரே பாடம், எல்லாமே கற்றுக் கொடுக்கும். மார்க்கெட் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கும், பொறுமையை கற்றுக் கொடுக்கும். அதுக்கப்புறம் பொறுமையாவே இருக்கலாம்ல. இங்க வந்து ஸ்ட்ராட்டஜில மிஸ்டேக்கே கிடையாது. இங்க எல்லாருக்குமே மிஸ்டேக் என்ன? தங்களுடைய மைண்ட் செட் மட்டும். நான் சத்தியமா சொல்லுவேன், இங்க பாதி பேர் ஃபெயில் ஆகிறதுக்கு ரீசன் மைண்ட் செட்ல மட்டும்தான். இப்போ நம்ம ஒரு ட்ரேட் லாஸ் ஆனதுக்கும் அடுத்த 3 ட்ரேட் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவோம்ல, அந்த ஒர்க் அவுட் ட்ரேடை எடுத்துனோம்னா அந்த இதை ஈஸியாக காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியும். இன்னொரு ட்ரேட் என்ன பண்ணுவோம்? 4வது ட்ரேட் போயிட்டு என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ட்ரேடு லாஸ், 2, 3 வந்து ஃபோர்காஸ்ட் போட்டு அதில் வின் பண்ணணும். 4வது ட்ரேட் இருக்கும், அதில் ஸ்டாப் லாஸ் ஆகும். இதுக்கு பேர் தான் கண்டினியூஷன் மிஸ்ஸிங் சொல்லுவாங்க. அது இருக்கக்கூடாது. நீங்கள் எல்லா ட்ரேடுமே எடுத்து பழகணும். ஒரு ட்ரேடு வித்துட்டு 2 நாள் கழிச்சு ட்ரேடே பண்ணாமன்னா அது வேற கணக்கு. ஃபோர்காஸ்ட் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ண ட்ரேடு சக்ஸஸ் ஆனதுக்கு இது போனால் அது டோட்டல் அவங்க கான்ஃபிடென்ட் இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப ஜெயிக்க முடியாது, ஏன் ரியல் மணியில் ஜெயிக்க முடியல? நான் கண்டினியூஷன் மிஸ்ஸிங் ஆகும். நான் ட்ரேட் எடுக்கணும்னு நினைச்சா ட்ரேட் எடுக்கணும், புரியுதுங்களா? ட்ரேட் எடுக்கணும்னு நினைச்சா நான் என்ன பண்ணிடணும்? ட்ரேட் எடுத்துடணும். அதை விட்டு நான் ஃபோர்காஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா என்ன ஆகும்? இதெல்லாமே நானும் அனுபவப்பட்டு தான் வந்தேன். நானும் உங்களுடைய நீங்க சொல்றது எல்லாமே நானும் என்னோட ஜேர்னில கடந்து தான் வந்து இப்போ ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருக்குன்னா ரீசன் என்ன? அதே மாதிரி எல்லாருக்கும் ஒரு விஷயம் நான் சொல்ல போறேன், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு உங்களுடைய லைஃபை பாதிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் தூக்கிட்டு போயிட்டு எந்த ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட்லையும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, எந்த ஒரு புரோக்கர்லையும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, இன்க்ளூடிங் எந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட்லையும் என்ன பண்ணாதீங்க, டெபாசிட் பண்ணாதீங்க. ஸ்ப்ளிட் பண்ணி வைங்க, மல்டிபிள் பேங்க்ஸில் மல்டிபிள் அமௌண்ட்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி வைங்க. ஏன்னா என்னுடைய அனுபவங்கள் அந்த அளவுக்கு இருக்கு, புரியுதுங்களா? ட்ரேடிங் உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட்லேயே உங்களோட லைஃப்பை பாதிக்கிற அளவுக்கு பண்ண. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு 10 லட்சத்துக்கு போய் ட்ரேடிங் அக்கௌண்ட் வைப்பாங்க, ஒரு 20 லட்சத்துக்கு போய் ட்ரேடிங் அக்கௌண்ட் வைப்பாங்க. நான் 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் வைப்பாங்க. பண்ணாதீங்க, பை ஒன் ஆஃப் த ரெக்வஸ்ட். அந்த மாதிரி ஒரு தப்பை என்றைக்குமே பண்ணாதீங்க. நீங்கள் ட்ரேட் பண்ண போனீங்கன்னா உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுங்க. அது லாஸ் ஆனால் அடுத்த அமௌண்ட் உள்ள இறக்கிக்கணும், ஓகேவா? நீங்கள் 10 லட்ச ரூபாய்க்கு ட்ரேடிங் பண்ணலாம் போறீங்க, ஆனால் 1 லட்சத்தை மட்டும் உள்ள பண்ணணும். 1 லட்ச ரூபாய்க்கு மேலே எந்த ஒரு ஃபாரெக்ஸ் புரோக்கரும் சரி, எந்த ஒரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சும் சரி இன்வெஸ்ட் பண்ண வச்சுக்காதீங்க, ஸ்டேக் பண்ணி வைக்காதீங்க. நான் சொல்றது என்னன்னு புரியுதா? ஏன்னா நான் அந்த மாதிரி ஒரு விஷயத்துல திட்ட பெரிய அமௌண்ட் லாக்காய போனவங்கன்னு உட்காந்து. ஸோ இந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியணும்னு தான் நான் சொல்றேன். ஸோ நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னா, நான் ஒரு 10 லட்சத்துக்கு போய் நான் ட்ரேடிங் அக்கௌண்ட் வைக்க போனேன், ஃபாரெக்ஸ் புரோக்கரை கூட நம்பிடலாம், புரியுதுங்களா? இந்த கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ் இருக்காங்க பாருங்க,
எஃப்ஐல பண்ணால் கவர்மெண்ட் பிரச்சனைன்னு சொல்லிட்டு எஃப்ஐ எல்லாரும் எக்ஸ்சேஞ்சில் பண்ணிங்கன்னா முடிஞ்சிச்சு, உங்களுக்கு சோழி முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஏன்னா கூட பழகணுனையும் நம்ப முடியல, எவனையும் நம்ப முடியல. ஸோ அதனால அந்த ஒரு தப்பை என்னைக்கும் பண்ணாதீங்க. இட்ஸ் மை ஒன் ஆஃப் த ரெக்வஸ்ட். ஏன்னா அந்த இடத்த தேஜினியஸ் எல்லாம் அனுபவிச்சுட்டு வந்துருக்கு. லாஸ்ட் இயர் நான் ஸ்ட்ரகிள்னு சொன்ன ரீசன் அதுதான். ஓகேவா? ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணியிருந்தா கூட என்ன பண்ணியிருக்கலாம், அக்செப்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? எதுவுமே பண்ணாமல் ஒரு பணம் ஒரு இடத்துல முடங்கும் போது தான் அதோட வலி வேதனைகள் நமக்கு. ஸோ அந்த தவறை என்னைக்குமே பண்ணாதீங்க, எப்பவும் பண்ணாதீங்க. மினிமம் மேக்சிமம் உங்களோட அமௌண்ட்டு உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட்ல அது 1 லட்ச ரூபா இருக்கும், போனா 2 லட்ச ரூபா. அது உங்க லைஃப் அஃபெக்ட் பண்ணும். இப்போ நீங்க 10 லட்சம் கூட டெபாசிட் பண்ணுங்க, எனக்கு இந்த 10 லட்ச ரூபா இல்லைன்னா மட்டும், எனக்கு இந்த 10 லட்ச ரூபா என்னோட வாழ்வாதாரம் அப்படின்னா 1 லட்ச ரூபா மட்டும் பண்ணுங்க. அந்த 1 லட்ச ரூபா லாஸ் ஆனதுக்கு அடுத்த 1 லட்ச ரூபா இறக்கிக்கலாம். புரியுதுங்களா? எல்லாரையுமே முடக்குனீங்கன்னா ஒரு இடத்துல தூக்கிட்டு ஓட்டாலும் முடிஞ்சிச்சு, ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம என்னதான் முக்கினாலும் எதுதான் பண்ணாலும் ஒண்ணுமே பண்ண. இப்ப 10 லட்ச ரூபா நீங்க ரெக்கவர் பண்றதுக்கு 5 லட்ச ரூபா செலவு பண்ண சொல்லுவோம். வாழ்க்கையே வெறுத்து போயிடுவோம். வாழ்க்கையை என்ன பண்ணிடுவோம், வெறுத்து போயிடும். அந்த மாதிரி ஒரு தப்பை என்னைக்குமே பண்ணாதீங்க. உங்க எல்லாருக்குமே நான் சொல்ல ஆசைப்பட்ட ஒரு விஷயமும் இதுதான். ஓகேவா? நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்க இவ்வளவு பண்ணுங்க அவ்வளவு பண்ணுங்க, கட்டா நோட்டை வச்சுட்டு பேசுவாங்க. டே நீ கட்டா நோட்டை வைக்கிறா இல்ல, நீ ஃபர்ஸ்ட் டாக்ஸ் கட்டுறியாடா? ஸோ இந்த கேள்வியை யாராவது கேட்கமா? இது வரைக்கும் நம்ம யார்ட்டையும் கேட்கறது, நம்ம எல்லாரோடைய மைண்டையும் மாற்றி வைக்காங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ரிலேட்டிவ்ஸ் யாரானாலும் இந்த மாதிரி சொல்லுங்க, மாயையை மட்டும் நம்பாதீங்க. எதை வேணாலும் நம்புங்க, இந்த பணம் மாயையை நம்பாதீங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா என்ன பண்ணி விட்டோம், இந்த மாயை நிறைய ஒன்றும் இல்லை. ஒரு பையன் 1 லட்ச ரூபா வாங்கினான் ஒரு கோர்ஸு. எவ்வளோ? 1 லேக். இங்கே 13,500 நான் கொடுக்குறேன், அதுவும் 2 மாதம் கிளாஸ் கொடுக்குறேன். சரி 2 மாதம் கிளாஸ் மட்டுமா நான் கொடுக்குறேன், ஃப்ளோராசிஸ் 3 மாதத்துக்கிட்ட கொடுக்குறேன். இதை தாண்டி ஃபண்டட் அக்கௌண்ட்டுக்கும் எலிஜிபிள் கொடுக்குறேன். இவ்வளோ கொடுத்தே, அதாவது நிறைய பேருக்கு வந்து ஒரு டாட் இருக்கு போல, 13,500 தானே, 1 லட்ச ரூபா கொடுத்தா நல்லா இருக்கும், அவங்கள்ட்ட 13,500 கொடுத்தா லோவா இருக்கும். சி நீங்க 1 லட்ச ரூபா கொடுக்கறத விட 10 லட்ச ரூபா கொடுக்குற அளவுக்கு என்னோட கோர்ஸை சொல்லுவோம். அது இங்க இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இங்க இருக்கிறவங்க எல்லாமே வந்து இப்ப நீங்க எந்த வாழ்றவங்க எல்லாமே வந்து ரியாலிட்டியை புரிஞ்சவங்க, மார்க்கெட்டோடைய ரியாலிட்டியை தெரிஞ்சவங்க. ஆனா இங்க நிறைய பேருக்கு அதோட ரியாலிட்டி தெரியுறது இல்லை. பேராசைகள் நான் இவ்வளவு பண்ணேன், நான் $100 வச்சு $1000 பண்ணு போர்டில் காமிச்சா, $100 வச்சு $1000 பண்ணு போர்டில் காமிச்சா, நான் $20,000 வச்சு $8,000 ப்ராஃபிட் பண்ணேன். பட் அதுல உள்ள ரிஸ்கை எவன் சொன்னீங்க, அதை ஏன்னா சொல்ல மாட்டாங்க. நீங்க ஒரு பயில ரிஸ்கை பற்றியே பேச மாட்டாங்க. நான் $100 வச்சு $1000 சம்பாதிச்சேன்னு மட்டும் தான் சொல்லணும். அவ்வளவு வேதனையா இருக்கு எனக்கு பார்க்கும்போது, சோசியல் மீடியாவை பார்க்கும்போது $100 வச்சு $1000 சம்பாதிச்சேன். ஏன்டா மக்கள்கிட்ட ரிஸ்கை பத்தி சொல்ல மாட்டாங்கன்னு கேட்டா நான் ஏன் சொல்லணும்? எப்பவுமே சரி அந்த மாதிரி ஒரு மயம் பண்ணுங்க. நான் என்ன சொன்னேன், 1 லட்ச ரூபா வச்சுட்டாங்க, மாசம் 5,000 10,000 சம்பாதிக்க முடியும்னு சொல்றேன். அதை யாருமே காடு கொடுத்தாங்க. எங்க 10,000 வச்சு 1 லட்சம் ப்ராஃபிட் பண்ணாங்க. நம்ம ட்ரேடிங்ஸ்லயே அதே மாதிரி பண்ண முடியும். அந்த 10,000 போனா கவலைப்படக்கூடாது. யாரும் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா பண்ணலாம்னு சொல்றேன். 10,000 போனா எனக்கு கவலையே கிடையாது. ஒரு ட்ரேடுக்கு 10% ரிஸ்க் எடுங்க, ஒரு ட்ரேடுக்கு 10% ரிஸ்க் எடுங்க, வேலை முடிஞ்சு போச்சு. 10 × 20% எவ்வளோ, 200%. 10,000 இன்வெஸ்ட் பண்ணி 30,000 சம்பாதிச்சிட்டீங்களா, அதுக்கப்புறம் 30,000 ரிஸ்க் எடுங்க. சிம்பிள். நான் ஒரே விஷயம் சொல்றேன், 10,000 வைங்க, ஒரு ட்ரேடுக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க, 10% ரிஸ்க் எடுக்கிறீங்க. 10 ட்ரேட் எடுக்கிறீங்க, 10% இல்லாமல் 10 ட்ரேட் 20 ட்ரேட் எடுங்க, தப்பு கிடையாது. 20 ட்ரேட் எடுங்க, எவ்வளோ ப்ராஃபிட் வரும், 200% ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க. ஓகேவா? 10 ட்ரேட்ல 10 ட்ரேட் ப்ராஃபிட்டு லாஸ் இதெல்லாம் கணக்கு வச்சு ஒரு எத்தனை % ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்க, 20% ப்ராஃபிட் பண்ணீங்க. 10% போட்ட 10,000 வெளியில் எடுங்க. போட்ட 10,000 என்ன பண்ணிடுங்க, வெளியில் எடுத்துங்க. பேலன்ஸ் எங்கே எவ்வளோ இருக்கு, 20,000. அப்போ ஒரு ட்ரேடுக்கு எத்தனை % ரிஸ்க் இருக்குங்க, 20%. ஆமாவா?
ஒரு ட்ரேடுக்கு எத்தனை பர்சன்ட் ரிஸ்க் இருப்பா? 20% ரிஸ்க் இருக்க போதா? அப்போ அதில் ஒரு 20 ட்ரேட் எடுக்கிற $400 சம்பாதிக்கிறேன், $200 வெளியில் எடுங்க. அப்படியே ரிஸ்கை ஏற்றி 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 உங்களாலையும் ₹1,00,000 சம்பாதிக்க முடியும். அது என்னால் முடியும். முடியாதுங்கன்னா இங்கே கிடையாது, முடியும். பட் இதை ப்ராப்பராக சொல்லி கொடுங்கன்னு கேட்டால் மேனிபுலேஷன். என் கோர்ஸுக்கு வா, 40,000 ஃபீஸ் அடிச்சு